வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வாங்க. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி 4வது மாதம் 2026. இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை தனலட்சுமி ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்காக இப்போது நம்ம தனலட்சுமி ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. இந்த ட்ரா பார்த்திங்கன்னா இன்றைக்கி 48வது ட்ராவாக நடைபெறுது. பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் என்ன வின்னிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கையில் முன்னாடி நாள் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஒரே நம்பராக 8 எடுத்திருந்தோம். ஆல் போர்டு சிங்கிள் நம்பராகவே கொடுத்துருந்தேன். ஸ்ட்ராங்கான வெற்றி ஆல் போர்டு நமக்கு கிடச்சிருந்துச்சு. ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வின்னிங் கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா நம்ம 4 நம்பர் கொடுத்ததில் பார்த்திங்கன்னா 2809ன்னு எடுத்திருந்தோம். 809ன்னு எடுத்திருந்தோம். வந்த ரிசல்ட்டு 849. இதில் டெஸ்ட்டு மிஸ் ஆகிருச்சு. பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் 8ங்கிறது ஒரே நம்பராக கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு வெற்றி தான். நீங்களே பாருங்கள். முன்னாடி நாள் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஒரே நம்பராகவே கொடுத்துருந்தோம். 100 செட்டு வச்சாலும் கண்டிப்பாக வெற்றி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே 8ங்கிறது நமக்கு ஏ போர்டில் வந்துருந்துச்சு. நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இன்றைக்கி புதன்கிழமை நடக்கக்கூடிய தனலட்சுமி ட்ராவுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்றைக்கி நமக்கு ஏ போர்டில் என்ன வரலாம், பி போர்டு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் என்ன வரலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். போர்டு நம்பர்ஸில் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் இன்றைக்கி 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 ஏ போர்டில் எல்லாருமே எடுத்துக்காங்க. நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா பி போர்டில் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி போர்டு நம்பர்ஸில் ஸ்ட்ராங்கான நம்பராகவே ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நமக்கு 5 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே கிடச்சிருக்கு. 0 வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஏ போர்டில் நம்ம எடுத்திருக்கோம். பி போர்டில் நம்ம 1 எடுத்திருக்கோம். 2 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பி போர்டில் 1ஐயும் 2ஐயும் எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா சி போர்டில் 7 எடுத்திருக்கோம். 1 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சி போர்டில் கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 100 செட்டு வச்சிங்கனாலும் கண்டிப்பாக வெற்றி இருக்குதுன்னு சொல்லி தான் ஹார்டு ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் இன்றைக்கி 5 0 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பி போர்டில் 1ஐயும் 2ஐயும் எடுத்துக்கலாம். சி போர்டில் பார்த்திங்கன்னா 7ஐயும் 1ஐயும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பராக தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு டே ரேட்டாக பிசியில் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் எப்போதும் போல் ஸ்ட்ராங்கான நம்பராக நம்ம 3 நம்பர் தான் கொடுக்குறோம். டே ரேட்டாக பிசியில் வைக்கக்கூடிய நம்பர்கள் எப்போதும் போல் நீங்கள் 100% ஸ்ட்ராங்கான நம்பராகவே வச்சுக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம எடுத்துகிட்டு கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா 21 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 17 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான். நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையுமே கலந்தும் ஹார்டு ஒர்க் பண்ணியும் தான் கெஸ்ஸிங் எல்லாமே நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி 15 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். பிசியில் மட்டுமே டே ரேட்டாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் இன்றைக்கி 17, 21, 15. அனைத்து நம்பர்களுமே டே ரேட்டாக பிசியில் இந்த 3 நம்பரை எடுத்துக்காங்க. டே ரேட்டாகவே நமக்கு வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும் மட்டும்தான் ஹார்டு ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் கெஸ்ஸிங் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா
517 ஒரு நம்பர் இன்றைக்கி நீங்கள் பாட்ஸில் எடுத்துக்காங்க. நல்ல நம்பர் தான். 517 பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 201 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா பாட்ஸில் வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு நம்ம வந்து இன்றைக்கி கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து 517 201. அனைத்து நம்பர்களுமே தொடர்ந்து நீங்கள் வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் பாட்ஸில் வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு 517 201 பாட்ஸ் நல்ல நம்பராக எடுத்திருக்கோம். பாட்ஸில் வைக்கக்கூடிய நம்பர்கள் எல்லோருமே எடுத்துக்காங்க. ஸ்ட்ராங்கான வெற்றி இருக்குதுன்னு சொல்லி மட்டுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு இன்றைக்கி வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து 5 உறுதியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான். 1 வர்றதுக்கும் இன்றைக்கி வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அனைத்து நம்பர்களும் 5ஐயும் 1ஐயும் எப்போதும் போல் ஸ்ட்ராங்கான நம்பராக எடுத்துக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், 1,00,000% ஸ்ட்ராங்கான வெற்றி இருக்குதுன்னு சொல்லி மட்டுமே தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா 5-1 ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக வந்திருக்குது. 100 செட்டு வச்சிங்கனாலும் கண்டிப்பாக வெற்றி இருக்குதுன்னு சொல்லி தான் 5ஐயும் 1ஐயும் எடுத்திருக்கோம் ஆல் போர்டு வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு. எல்லாருமே தொடர்ந்து வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்ம பார்க்கையில் 5ம் 1ம் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான நம்பராக கிடச்சிருக்கு. அனைத்து நம்பர்களுமே எடுத்துக்காங்க. கண்டிப்பாக வெற்றி இருக்குதுன்னு சொல்லி மட்டுமே தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு நம்பர்ஸையுமே கொண்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து ஆல் போர்டு வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு ஒரே நம்பராக சிங்கிள் நம்பர்னால் ஆல் போர்டு 1 வந்து உறுதியாக வரும்னு சொல்லி சிங்கிள் நம்பராக கொடுக்குறேன். எப்போதும் போல் நீங்கள் 100 செட்டு கூட வைக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பர் தான். ஆல் போர்டு 1 வந்து உறுதியாக வரும். அனைத்து நம்பர்களுமே ப்ளே பண்ணிக்காங்க. ஸ்ட்ராங்கான வெற்றி இருக்குதுன்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து இன்றைக்கி ஆல் போர்டில் ஒரே நம்பராக 1 தான் வரும், உறுதியாக வரும்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பராக எடுத்திருக்கோம். அனைத்து நம்பர்களுமே 1ங்கிறத ஆல் போர்டு எடுத்துக்கலாம். சிங்கிள் நம்பராக சொல்கிறேன். ஸ்ட்ராங்கான வெற்றி இருக்குதுன்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம எடுத்திருக்கோம். இன்றைக்கி வந்து 3 நம்பர் வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி அதிக நம்பர்ஸ் நம்ம கொடுக்காம கம்மியான நம்பர்ஸாக சில நம்பர்ஸாக மட்டுமே கொடுக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 701 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 927 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான். 507 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 411 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா அதிக நம்பர்ஸ் நம்ம கொண்டு வரல, கம்மியான நம்பர்ஸாக தான் நம்பர்ஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறோம். கண்டிப்பாக எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் கம்மியான நம்பர்ஸாக எப்போதும் போல் 7 நம்பர்ஸ் தான் நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த 7 நம்பர்ஸையுமே எல்லாருமே எப்போதும் போல் ஸ்ட்ராங்கான நம்பராக எடுத்துக்காங்க. ஸ்ட்ராங்கான வெற்றி இருக்குதுன்னு சொல்லி மட்டுமே தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் எடுத்திருக்கேன். 0-12 வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான். 408 ஒரு நம்பர் எடுத்துக்காங்க. டைரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 408ம் ஒரு பெஸ்ட்டு நம்பராக வந்திருக்கு. 105 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 105ங்கிற நம்பரும் நல்ல நம்பராக தான் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா அதிக நம்பர்ஸ் நம்ம கொண்டு வரல. 3 நம்பர் வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு எப்போதும் போல் 7 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 7 நம்பர்ஸையுமே நீங்கள் மேட்ச் பண்ணியும் கலந்து ப்ளே பண்ணிக்காங்க. இன்றைக்கி வந்து நமக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்குதுன்னு சொல்லி தான் புதன்கிழமை நடக்கக்கூடிய தனலட்சுமி ட்ராவுக்கான கெஸ்ஸிங் வந்து நம்ம பார்த்துருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க. போன வாரம் பார்த்திங்கன்னா இதே தனலட்சுமி ட்ராவுக்கு வந்து நமக்கு 4D வந்து ஒரே நம்பரில் மிஸ் ஆயிருந்துச்சு. உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து நம்ம 4D நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான நம்பராக சில நம்பர்ஸை மட்டுமே கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கிலையும் உங்கள் கணக்குலையும் இருந்துச்சுன்னா மட்டுமே ப்ளே பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 15 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 51 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 17 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான். 71 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு நம்பர்ஸையுமே ஸ்ட்ராங்கான நம்பராக நான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா 27 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இதுவும் ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கிடச்சிருக்கு. நமக்கு வந்து 0-1 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம்.
அதிக நம்பர்ஸ் கொண்டு வரல, கம்மியான நம்பர்ஸ் தான். மொத்தமே வந்து நம்ம வந்து 3 நம்பர் வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு 7 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு 6 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 17 51 27 01 71 15 வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. எல்லா நம்பர்களுமே எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்கான வெற்றி எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லி தான் ஹார்டு ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் கெஸ்ஸிங் எல்லாமே தொடர்ந்து நம்ம கொடுத்துருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து நம்ம 4 நம்பர் வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு சில நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ராங்கான வெற்றி இருக்குதுன்னு சொல்லி மட்டுமே தான் ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நம்ம வந்து ஹார்டு ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் கெஸ்ஸிங்காக தொடர்ந்து நம்ம கொடுத்துருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து 20 15 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். டைரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான். 95 17 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு பெஸ்ட் நம்பராக வந்திருக்கு. 90 12 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். டைரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 90 12ங்கிறது ஒரு பெஸ்ட் நம்பர் தான். பார்த்தீங்கன்னா 09 27 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இதுவும் டைரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ராங்கான நம்பராக தான் நமக்கு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா அதிக நம்பர்ஸ் நம்ம கொண்டு வரல, கம்மியான நம்பர்ஸாக தான் 4 நம்பர் வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு மொத்தமே வந்து 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். 100% ஸ்ட்ராங்கான நம்பராகவே இந்த 4 நம்பர்ஸுமே வந்திருக்கு. எல்லா நம்பர்களுமே எடுத்துக்காங்க. ஸ்ட்ராங்கான வெற்றி இருக்குதுன்னு சொல்லி மட்டுமே தான் இன்றைக்கி நடைபெறக்கூடிய தனலட்சுமி டிராவுக்கான ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா 95 17 20 15 90 12 09 27 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கம்மியான நம்பர்ஸ் தான். மொத்தமே 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 4 நம்பருமே 100% நமக்கு ஸ்ட்ராங்கான நம்பராக கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லோருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங்காக கேஎலுக்கும் டியருக்கும் நான் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்ஸாக மட்டுமே ரிசல்ட் வர்ற 1 ஹவருக்கு முன்னாடி ரெகுலராக வந்து நம்ம கெஸ்ஸிங்காக கேஎலுக்கும் டியருக்கும் தொடர்ந்து கொடுத்துருக்கோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். 93 600 46 847 இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.